2025ல நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பர்ஃபார்ம் பண்ணாதனால 2026ல நீங்க என்ன வித்தியாசமா பண்ணலாம்? இல்ல இந்த வருஷம் நீங்க ஈக்விட்டியில ஃபோக்கஸ் பண்ணணுமா? அல்லது கோல்டு, சில்வர் மாதிரி ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணணுமா? மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்க டைரக்ட் ஆப்ஷன்ல பண்றதுக்கும் ரெகுலர் ஆப்ஷன்ல பண்றதுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? என்னென்ன சிஸ்டம்ல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு? இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா அல்லது இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா? எது பெட்டர்? இது மாதிரி உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். இந்த கேள்விகளை நீங்க நேரடியாக எங்கிட்ட கேட்கலாம். மைல்ஸ்டோன்ஸ் டு வெல்த்தினுடைய ஏஎம்ஏ என்று சொல்லக்கூடிய ஆஸ்க் மைல்ஸ்டோன்ஸ் டு வெல்த் எனிதிங் என்ற ஹெல்ப்லைன் மூலமாக. அந்த ஹெல்ப்லைனுக்கான ஃபார்ம் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. நீங்கள் அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணீங்கன்னா நேரடியாக என்கிட்ட உங்களுடைய கேள்விகளை தாராளமாக கேட்கலாம். உங்கள் பர்சனல் ஃபைனான்ஸை அடுத்த லெவலுக்கு நிச்சயமாக கொண்டு போகலாம். இலக்கு 1 கோடி உங்கள் லைஃப்குள்ளேயும் வரலாம். வாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பேச போகிற சப்ஜெக்ட் டவுன்வர்ட் ஆவரேஜிங். ஒரு ஸ்டாக் நம்ம பார்வைக்கு எப்போ வருது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். முக்கால்வாசி நேரங்களில் ஒரு ஸ்டாக் நம்ம பார்வைக்கு எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அது மதிப்பீட்டில் ரொம்ப உயர்ந்த பிறகு தான் நம்ம பார்வைக்கு வருது. ஸோ நம்ம பார்வைக்கு அது மதிப்பீட்டு உயர்ந்து வரும்போது அதுக்கப்புறம் அது உயரும்ன்ற நம்பிக்கையில் தான் நம்ம அதை வாங்க போகிறோம். ஏன்னா எல்லாரும் வாங்கியிருக்காங்க, நல்லா பணம் பண்ணியிருக்காங்க, நம்மளும் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் வரக்கூடிய நார்மல் ஃபீலிங் தான். ஸோ ஏற்கனவே நல்லா உயர்ந்த ஒரு நிறுவனத்தை அந்த உயர்ந்த மதிப்பீட்டில் நம்ம வாங்க நினைக்கிறோம். சில நேரங்களில் என்ன ஆகும்னாக்கா, நம்ம பார்க்குற நேரம் கிட்டத்தட்ட அந்த ஸ்டாக்கினுடைய உச்சமாக இருக்கும். ஸோ அந்த உச்சத்துக்கிட்ட தான் அது நம்ம பார்வைக்கே வரும். ஏன்னா அன்னைக்கு தான் நம்மளை சுற்றி அந்த ஸ்டாக்கை பற்றின பேச்சு ரொம்ப அதிகமாக இருக்கும். எல்லாரும் அதையே ஒரு பேசு பொருளாக வச்சுருப்பாங்க. எல்லார்கிட்டையும் அந்த ஸ்டாக் இருக்கும், நம்மகிட்ட மட்டும் இருக்காது. அதுவே நமக்கு ஒரு இல்லாத உணர்வை கொடுக்கும். அது மட்டும் இல்லை, எங்கேயா நம்ம இதை தப்ப விட்டுருவோமோ தவற விட்டுருவோமோன்ற ஒரு ஃபீலிங்கும் வரும். அதுதான் ஆங்கிலத்தில் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்னு சொல்லுவோம். ஃபோமோ ஃபேக்டர் அப்படின்வாங்க. FOMO ஃபேக்டர். இன்வெஸ்ட்மெண்ட்ல வரக்கூடிய ரொம்ப காமனான உணர்வு இது. ஐயோ, பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட இருக்கு, நமக்கு இல்லையேன்னு நினைக்கிறோம் இல்லையா? ஒரு வாகனத்தை பற்றியோ அல்லது ஒரு வாட்சை பற்றியோ அல்லது டிவியை பற்றியோ அல்லது ஏதோ ஒரு கேட்ஜெட்டை பற்றி அதே உணர்வு பங்குக்கும் வரும். அந்த உணர்வு என்ன பண்ணுனாக்கா, நம்மளை வாங்கக்கூடாத நேரத்தில் வாங்க வச்சிரும். அதாவது மதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கிற நேரத்தில் எப்போ அந்த நிறுவனத்தை வேடிக்கை பார்க்கணுமோ அந்த நேரத்தில் போய் நம்ம பணத்தை போட்டுருவோம். அதுக்கப்புறம் எப்படியாவது நம்ம போட்ட பணத்தை நம்ம காப்பாற்றணுன்ற ஒரு உணர்வு நமக்கு வந்துடும். அந்த உணர்வு எல்லாரும் என்ன செய்யும், நிறுவன பங்குகள் இறங்க இறங்க விலையில அதை இன்னும் கொஞ்சம் வாங்க நமக்கு ஐடியா கொடுக்கும். ஸோ விலை இறங்க இறங்க நம்ம என்ன நினைக்கிறோம், நாம 400 ரூபாய்க்கு முதல்ல வாங்கினோம், இப்போ 350 இருக்கு, கொஞ்சம் வாங்கலாம். இப்போ 300 இருக்கு, பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் வாங்கலாம், ஆவரேஜ் குறைச்சிக்கலாம். 250 இருக்கு, பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் வாங்கலாம். 200 இருக்கு, இப்போ இன்னும் நிறைய வாங்கலாம், மட்டும் தான் பணம் இருக்குல்ல, சேவிங்ஸ் இருக்கு. எனக்கு நம்பிக்கை இருக்கு இந்த கம்பெனி திருப்பி மேலே போகும். 200 நான் வாங்கினா 400 பணம் எனக்கு 100% ரிட்டர்ன் இங்கேருந்து கிடைக்கும். ஏதோ அந்த 400 உங்களுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக்காக அந்த நிறுவனம் போகக்கூடிய மதிப்பு அல்லது போக வேண்டிய மதிப்பு, அதனுடைய நியாயப்படுத்தப்பட்ட ஒரு மதிப்பீடாக நம்ம மைண்டில் ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஆக்சுவலாக அப்படி எந்த விதமான ஒரு எவிடன்ஸும் இருக்காது. எக்ஸப்ட் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை அந்த இடத்துக்கு போயிருக்கு, அந்த விலையை எட்டி இருக்கு, ஹை ப்ரைஸ், அந்த ப்ரைஸ் இருக்கு, ஆல் டைம் ஹையோ 52 வீக்கோ, அதனால அது திரும்பி அந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறோம் 200 ரூபாயில. இந்த பிஹேவியர் சில பேர் ரிடிகுலஸ் லெவல் வரைக்கும் கொண்டு போவாங்க. அப்படி கொண்டு போகும்போது தான் உங்களுக்கு எஸ் பேங்க்ல நடந்த மாதிரி அனுபவங்கள் வரும். அப்படி போகும்போது தான் நமக்கு சுவிட்சர்லாந்துல நடந்த அனுபவங்கள் வரும். அப்படி போகும்போது தான் நமக்கு நிறைய பேருக்கு கிராம்ப்டன் கிரீவ்ஸ் குரூப்ல 2014 18 வரைக்கும் நடந்த அனுபவம் வரும். இப்ப நான் சொன்ன பெயர் கிராம்ப்டன் கிரீவ்ஸ் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அது ரெண்டா பிரிச்சு சிஜி பவர், சிஜி தனி கம்பெனி. இது ரெண்டுமே கிட்டத்தட்ட
மதிப்பு இழந்து சொற்ப மதிப்புக்கு வந்தது. சிஜி பவர் 5 ரூபாய்க்கு வந்தது. ஸோ டவுன்வர்ட் ஆவரேஜிங் பண்ணவங்க என்ன ஆயிருப்பாங்க அந்த 5 ரூபா வரைக்கும் பாருங்க. அதுக்கப்புறம் அந்த நிறுவன ஓனர்ஷிப் மாறி அது ப்ளூ சிப் ஆனதெல்லாம் வேற தனி கதை. ஆனா அன்னைக்கு மனநிலை என்னவா இருந்திருக்கும் அதுதான் நம்ம யோசிக்கணும். அன்னைக்கு வச்சிருந்தவங்கல எனக்கு தெரிஞ்சு HDFC-னுடைய பிரசாந்த் ஜெயின் அவரை தவிர, அந்த மியூச்சுவல் ஃபண்டை தவிர பாக்கி எல்லாருமே வித்துட்டு வெளியே போயிட்டாங்க. FI எல்லாம் வித்துட்டு போயிட்டாங்க. இப்படி மார்க்கெட்டே விற்கும் போது அதர் சைட்ல உட்காந்துட்டு டவுன்வர்ட் ஆவரேஜிங் பண்றது யாரு? முக்காவாசி நேரம் அந்த ரீட்டைல் இன்வெஸ்டர் தான். ஏன்னா அவனுக்கு தான் வாங்கின விலை அதிகமா இருந்தா அதை எப்படியாவது சரி பண்ணி மறுபடியும் அந்த விலை வந்தா லாபம் பண்ணணும் அல்லது போட்ட காசை எடுக்கணும்ன்ற ஒரு உறுதி இருக்கு. ஆனா அந்த உறுதிக்கு சந்தை சப்போர்ட் பண்ணுமானா பண்ணாது, நிறுவனம் சப்போர்ட் பண்ணுமானா பண்ணாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில என்ன ஆகும்னா ஒரு பாயிண்ட்ல விரக்தி அடைஞ்சு எல்லாத்தையும் வித்துட்டு வெளியே போயிடுவோம். டவுன்வர்ட் ஆவரேஜிங்ல முக்கியமான பிரச்சனை என்னன்னா, நிறுவனத்தினுடைய உண்மையான மதிப்பை தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க டவுன்வர்ட் ஆவரேஜ் பண்ண முடியும். நான் வாங்கின விலை அதிகம், இப்ப விலை குறைஞ்சிருக்குன்றது டவுன்வர்ட் ஆவரேஜிங் பண்றதுக்கான எந்த விதமான ஆர்குமெண்ட்டும் கிடையாது. ஸோ நிறைய பேர் இந்த டவுன்வர்ட் ஆவரேஜிங் பண்ணி தான் தங்களுடைய கேபிட்டல் இழக்கிறாங்க. இன்ஃபேக்ட் அப்போர்ட் ஆவரேஜிங் பண்றவங்க பெருவாரியாக பார்த்தீங்கன்னா இவ்வளவு மோசமா செய்யறது இல்லை. இந்த ரீட்டைல் இன்வெஸ்டருக்குள்ளேயே சிலவன் அப்போர்ட் ஆவரேஜிங் பண்ணுவாங்க, ஏற ஏற கொஞ்சம் கொஞ்சமா வாங்குவான். அது நிறைய சந்தர்ப்பங்களில் நல்ல நிறுவனங்களை பண்ணும்போது அவங்களுக்கு பெரிய லாபத்தையே எடுத்து கொடுத்துருது. அதே ஒரு வழிமுறையாக கூட நமக்கு பாடம் எடுப்பான். எனவே அது தனி சப்ஜெக்ட். பட் டவுன்வர்ட் ஆவரேஜிங் எப்பவுமே மட்டமான கம்பெனியில் தான் பெருவாரியாக நடக்குது. நல்ல கம்பெனியில் டவுன்வர்ட் ஆவரேஜிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் நடக்குது. நிறுவன மதிப்புக்கு சம்பந்தம் இல்லாம விலையோடு சம்பந்தப்படுத்தி மட்டுமே பண்ணக்கூடிய டவுன்வர்ட் ஆவரேஜிங் நிச்சயமாக தோல்வி அடைய வாய்ப்புகள் அதிகம். மாறாக இதுதான் இந்த கம்பெனியுடைய உண்மையான மதிப்பு. இந்த மதிப்பு இருக்கிறதுனால நான் இந்த கம்பெனியை இதை விட குறைவான விலையில ஆவரேஜ் பண்றேன். அப்ப இந்த இடத்துல எனக்கு டவுன்வர்ட் ஆவரேஜ் பண்ணும்போது நிறுவன மதிப்புக்கு கீழே நிறைய பங்குகள் வாங்க ஒரு வாய்ப்பு வருது. அந்த வாய்ப்பை தவறாமல் நான் பயன்படுத்துகிறேன்னு சொல்றது ஒரு வெற்றி முதலீட்டுக்கான வழிமுறை. ஏன்னா வர்ற ஆண்டுகள்ல அந்த நிறுவனம் இன்னும் தன்னுடைய மதிப்பை கூட்டிக் கொள்ளும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். சோ இன்னைக்கு 100 ரூபாய் மதிப்புள்ள கம்பெனியை நீங்க ஏற்கனவே 75 ரூபாய்க்கு வாங்குறீங்க. அடுத்த வருஷம் 100ங்கிறது 110, அதுக்கு அடுத்த வருஷம் 125. ஆனா ஷேர் என்ன ஆகுதுன்னா 70ல இருந்து 60க்குள்ளேயே உசராடிக்கிட்டு இருக்கு. சோ நீங்க இந்த இடத்துல டவுன்வர்ட் ஆவரேஜிங் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்னா நீங்க ஒரு பாயிண்ட்ல நிறுவனத்துடைய இன்ட்ரின்சிக் வேல்யூல பாதிக்கு அந்த பங்கை வாங்குவீங்க. நிறுவனத்துடைய உண்மையான மதிப்பீடு 125 இருக்கும், நீங்க 62, 63 அந்த ரேட் ஆவரேஜுக்கு கொண்டு வந்துருவீங்க. அப்போ பாதி மதிப்பீட்டுல வாங்கும் போது அந்த நிறுவனத்தினுடைய உண்மையான மதிப்பீட்டுக்கும் நீங்க வாங்கின விலைக்கும் உள்ள அந்த கேப் தான் உங்களுக்கு மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. ஸோ இது இன்வெஸ்ட்மெண்ட்ல முக்கியமான ஒரு கான்செப்ட். ஸோ இந்த கான்செப்ட் அந்த இடத்துல வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. அதனால என்ன ஆகும்னாக்கா அதுக்கப்புறம் அந்த நிறுவனம் இன்னும் நல்லா செய்யுது, இன்னும் நல்லா செய்யும் அப்படின்றத மார்க்கெட் உணரும் போது அந்த நிறுவனத்தினுடைய பங்கு விலை உயர ஆரம்பிச்சிடும். மதிப்பு என்னைக்குமே இருக்கு, மாறுறதில்லை. மதிப்பு வருஷா வருஷம் கூடுது. இன்ட்ரின்சிக் வேல்யூ நிறுவனத்தினுடைய உள் மதிப்பு வருஷா வருஷம் கூடுது. ஆனா விலைங்கிறது கண்ட்ரோல்டா இருக்காது, அதோட சார்ந்து இருக்காது. விலை தனியா மூவ் ஆயிட்டு இருக்கும். சில நேரங்கள்ல இந்த இன்ட்ரின்சிக் வேல்யூவோட பல மடங்கு அதிகமா இருக்கும், சில நேரங்கள்ல அதுல பாதி கூட இருக்கும். நான் சொல்ற டவுன்வர்ட் ஆவரேஜிங் எக்ஸாம்பிள் அதுல பாதி இருக்கக்கூடிய ஒரு உதாரணம். ஸோ பாதி இருக்கும்போது நீங்க வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் என்ன ஆகும், மார்க்கெட் இதை உணரும் போது இந்த நிறுவனத்தின் உண்மை தன்மைகளை, அதன் வளர்ச்சி வாய்ப்புகளை, அதனுடைய மதிப்பை உணரும் போது ரொம்ப சீக்கிரம் இந்த 62 ரூபாய்க்கு நீங்க ஆவரேஜ் பண்ண பங்கு வந்து ஃபர்ஸ்ட் அந்த உண்மையான மதிப்பீடு, தட் இஸ் இன்ட்ரின்சிக் வேல்யூ இருக்கு, உள் மதிப்பீடுக்கு வந்துடும். ஸோ 125க்கு வந்துடும். அப்புறம் அங்கேருந்து போய் 250க்கு போகும். ஸோ டவுன்வர்ட் ஆவரேஜிங்கே வந்து நிறுவன மதிப்பு சார்ந்து பண்ணாக்கா உங்களுக்கு 62 ரூபாய்க்கு வாங்கினதை 250 ரூபாய்க்கு கொண்டு போயிடும், விச் இஸ் அ 4 பேக்கர், மல்டி பேக்கர் ஆயிடும் உங்களுக்கு அது. ஸோ இது நடக்கணும்னா டவுன்வர்ட் ஆவரேஜிங்க்கும் ஈக்விட்டி ரிசர்ச்சுக்கும் ரொம்ப க்ளோஸ் கனெக்ஷன் இருக்கணும். பிரைஸ் ட்ராக்கிங் வந்து இந்த வேலையை உங்களுக்கு செஞ்சே கொடுக்காது, நிச்சயமா கொடுக்காது. இன்ட்ரின்சிக் வேல்யூ தெரிஞ்சாதான் அது உங்களுக்கு ஒரு ஃபார்முலாய்க்கா, உங்களுக்கு ஒரு வழிமுறையாக மாறும். மற்ற நேரங்கள்ல நீங்க தோல்வி அடையக்கூடிய பங்குகள்ல தான் டவுன்வர்ட் ஆவரேஜிங் பண்ணுவீங்க. இந்த மதிப்பு தெரியாம பண்ணும்போது பெருவாரியாக நீங்க லக்ல தான் ஒரு வெற்றி பங்கை டச் பண்ணி டவுன்வர்ட் ஆவரேஜ் பண்ணுவீங்க. முக்கால்வாசி டைம் நீங்க பண்ற டவுன்வர்ட் ஆவரேஜிங் ஃபெயில் தான் ஆகும். சக்சீட் ஆகும்போது அது லக்கு. ஏன்னா நீங்க வந்து 10 விஷயம் பண்றீங்க, அதுல 2 சக்சீட் ஆகுது, 8 ஃபெயில் ஆகுது. ஒரே யுக்தி, மதிப்பு சார்ந்து இல்லாம பிரைஸ்
இந்த விலைக்கு நான் வாங்கினா இறங்கி இருக்கு வாங்குறேன், அதுதான் மெத்தடாலஜி. அந்த மெத்தடாலஜியில ஃபெயிலியருக்கு வாய்ப்புகள் அதிகம்னு நான் நினைக்கிறேன். வேறஸ் நிறுவனத்தினுடைய இன்ட்ரின்சிக் வேல்யூ, அதனுடைய உள்மதிப்பு சார்ந்து நீங்க வாங்கும்போது, அதை விட குறைவா வாங்கும்போது, அது உங்களுக்கு ஒரு நல்ல முதலீட்டு வாய்ப்பை விலை குறைய குறைய உருவாக்கி கொடுக்கும். அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்தும் போது நாளைய வெற்றிக்கு அது ஒரு விதையாக அமையும். பல தருணங்கள்ல அப்படிப்பட்ட முதலீடு மல்டி பேகர்ஸை உங்கள் மடியில் கொண்டு வந்து அமர்த்தும். ஸோ உங்க போர்ட்ஃபோலியோல வந்து உட்காரும் மல்டி பேக்கர். ஸோ இதுதான் டவுன்வர்ட் ஆவரேஜிங்ல 2 எக்ஸ்ட்ரீம். இந்த 2 எக்ஸ்ட்ரீமுக்கு நடுவில் நீங்க எங்க நிக்கிறீங்க? அட்லீஸ்ட் வேல்யூ பக்கம் கொஞ்சம் தள்ளி நிக்கிறீங்களா? வேல்யூ ஓரளவாவது உணர்ந்து நிக்கிறீங்களா? அல்லது வெறும் விலை பிரைஸ் கிட்ட நிக்கிறீங்களாங்கிறதான் கேள்வி. பிரைஸ் சார்ந்து டவுன்வர்ட் ஆவரேஜிங் பண்றவங்க கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. வேல்யூ சார்ந்து டவுன்வர்ட் ஆவரேஜிங் பண்றவங்களுக்கு அந்த வேல்யூ ஒரு சேஃப்டி நெட், ப்ரொடெக்டிவ் ஷீல்டு. அந்த வேல்யூவே அவங்கள முதல்ல காப்பாற்றும். அதுக்கப்புறம் நிறுவன வேல்யூ வேகமா கூடும் போது அந்த வேல்யூ தான் அவங்களுக்கு லாபத்தை எடுத்து கொடுக்கும். ஸோ டவுன்வர்ட் ஆவரேஜிங்கிறதுல இந்த 2 விஷயங்கள் இருக்கு. அது வந்து கண்மூடித்தனமாக செய்யக்கூடிய ஒரு முதலீட்டு யுத்தி இல்லை. ரொம்ப ஒரு புரிதலோடையும் நல்ல ஒரு தெளிவோடையும் மதிப்பு சார்போடையும் செய்ய வேண்டிய ஒரு முதலீட்டு நடவடிக்கை. அப்படி ஒரு வழிமுறையை நம்ம எடுத்து செய்யும் போதுதான் அது ஒரு முதலீட்டுக்கான வெற்றி வழிமுறையாக அமையும். மற்ற நேரங்களில் அது முதலீட்டுக்கான தோல்வி வழிமுறையாகவும் மாறலாம். ஸோ ஒரே வழிமுறை ஒரு வெற்றி வழிமுறையாகவும் இருக்கலாம், ஒரு தோல்வி வழிமுறையாகவும் அமையலாம். எந்த வழிமுறையாக உங்களுக்கு அது அமைகிறது என்பது நீங்கள் எடுக்கக்கூடிய ப்ரிப்பரேஷன், மெத்தடாலஜி, பிராக்டிஸ், டிசிப்ளின் இதெல்லாம் சார்ந்தது. இதெல்லாம் சரியா பண்ணி வேல்யூவேஷன் சார்ந்து நீங்க பண்ணா அது வெற்றி வழிமுறை. அந்த வெற்றி வழிமுறையை தேடி நாம் இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.